இன்னைக்கு லஞ்சுக்கு ஈரல் பெப்பர் கிரேவி செய்யலான்னு ஈரல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈரலை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கழுவி வச்சிருக்க ஈரலையும் நம்ம அது கூட சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். அப்படியே சைட் பை சைடு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ஈரல் கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இதை ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கொதிக்க கொதிக்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி எல்லாம் காணாமல் போயிடும். கொதிக்க கொதிக்க சாப்பாடு, ஈரல் கிரேவி எல்லாம் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.